அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரை பிறர் நலன் நாடி நாம் செய்யக்கூடிய எந்த காரியத்தையும் அல்லாஹும் ரசூலும் வீணாக்கிறது இல்லை. உயர்ந்த அந்தஸ்தை, உயர்ந்த நன்மைகளை அல்லாஹும் ரசூலும் நமக்கு வழங்குறாங்க. உதாரணத்துக்கு பாருங்களேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு அமர்ந்து பேசி கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்கள் எல்லாம் சதக்கா செய்கிறது, அதாவது தர்மம் கொடுக்கறது அவசியம் அப்படின்னாங்க. இதை கேட்டவுடனே சஹாபாக்கள் யார் சொல்ல, அந்தளவுக்கு ஃபண்டு எங்ககிட்ட கிடையாது, நாங்களே ஏழைகளாக இருக்கிறோம், நாங்கள் எங்கே டெய்லியும் சதக்கா செய்கிறது அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 4 விஷயங்களை சொன்னாங்க. முதலாவது, ஒருத்தர் தன்னுடைய கையால் சம்பாதித்து அவர் பயனடைந்து தர்மம் கேட்டு வராங்களே அவங்களுக்கும் அவர் சதக்கா செய்யட்டும், தர்மம் செய்யட்டும் அப்படின்னாங்க. அது முடியலைன்னா எப்படி யாரை சொல்லலான்னு கேட்டாங்க. அதுக்கு சக்தி இல்லைன்னா என்ன செய்ய? ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உதவி கேட்டு வரக்கூடிய மக்களுக்கு அவர் உடலால் உதவி செய்யட்டும் அப்படின்னாங்க. அதுக்கும் சக்தி இல்லைன்னா என்ன செய்ய யாரை சொல்லலாம் அப்படின்னாங்க. அப்படியா, நல்லதாக மக்களுக்கு சொல்லட்டும் அப்படின்னாங்க. இதற்கும் சக்தி இல்லைன்னா என்ன செய்ய ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்க சஹாபாக்கள். இறுதியாக சொன்னாங்க, பிறருக்கு இடையூறு தரக்கூடிய விஷயங்களை அகற்றட்டும், இடையூறு தரக்கூடிய விஷயங்களை விட்டும் பாதுகாக்கட்டும், அதுவே அவருக்கான சிறந்த தர்ம செயல் அப்படின்னாங்க எம்பெருமான் செய்தனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமக்களே, நம்ம சதக்கானா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? காசு பணத்தை எடுத்து கொடுக்குறது அப்படின்ட்டு இருக்கோம். அதையும் தாண்டி சின்ன சின்ன விஷயங்கள் பிறருக்கு செய்கிற போது அதுவும் சதக்காவுடைய தர்மம் செய்ததற்கு உண்டான நன்மை பெற்று தருகிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லித்தராங்க. அதனால் பெருமக்களே, பணம் இருக்கக்கூடியவர்கள் பணத்தை கொண்டு தர்மம் செய்வோம், அது இல்லாதவர்கள் மேற்சொன்ன விஷயங்களை கடைபிடித்து தர்மத்துடைய அந்தஸ்தை சதக்கா செய்ததற்குண்டான நன்மையை பெறுவதற்கு முயற்சிப்போம். அல்லாஹ் கிருபை செய்வானாக.